தமிழகத்தில் நாளுக்கு நாள் வேகமெடுக்கும் கொரோனா பரவல். நேற்று ஒரே நாளில் 6984 பேருக்கு பாதிப்பு. மதுரை மீனாட்சியம்மன் திருக்கல்யாண நிகழ்வை காண பக்தர்களுக்கு அனுமதி. கொரோனா விதிகளை பின்பற்றி கோவில் வளாகத்திலேயே திருவிழா நடைபெறும் என அறிவிப்பு. சென்னை மெட்ரோ ரயிலில் பயணிக்க 50% கட்டண சலுகை. தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு கட்டணம் தள்ளுபடி செய்தது மெட்ரோ ரயில் நிர்வாகம். தமிழகம் முழுவதும் பரவலாக பெய்த கோடை மழை. வெப்பம் தணிந்ததால் மக்கள் மகிழ்ச்சி. கொல்கத்தா அணிக்கு எதிரான IPL போட்டி 10 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது மும்பை இந்தியன்ஸ். வெளிநாடுகளில் அவசர கால பயன்பாட்டில் உள்ள கொரோனா தடுப்பூசிகளை இந்தியாவில் பயன்படுத்த மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. கேரளாவில் கடந்த 24 மணி நேரத்தில் 7515 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இருபத்தி 4வது இந்திய தலைமை தேர்தல் ஆணையராக சுசில் சந்திரா பதவியேற்றுக் கொண்டார். CBSE தேர்வுகளை ரத்து செய்ய வேண்டும் என மத்திய அரசுக்கு டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் கோரிக்கை வைத்துள்ளார். சித்திரை திருநாள், ஆடிப்பெருக்கு, தைப்பூசம் ஆகிய நாட்களில் பத்திரப்பதிவு அலுவலகங்களை திறந்து வைக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. உணவுச் சந்தைகளில் பாலூட்டிகள் விற்பனைக்கு தடை விதிக்க உலக சுகாதார அமைப்பின் விலங்குகள் நலப்பிரிவு வேண்டுகோள் விடுத்துள்ளது. எழுபத்தி 4வது பாப்டா விருது விழாவில் சிறந்த படமாக நோமட்லேண்ட் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. கொரோனா தொற்று முடிவுக்கு வர நீண்ட காலமாகும் என உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. மார்ச் மாதத்தின் சிறந்த வீரர் என்ற விருதுக்கு இந்திய வேகப்பந்து வீச்சாளர் புவனேஸ்வர் குமாரை ICC தேர்வு செய்துள்ளது. மக்கள் விரும்பினால் அமெரிக்க அதிபர் தேர்தலில் போட்டியிடுவேன் என்று டுவைன் ஜான்சன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் நேற்று ஒரே நாளில் 6984 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. கடந்த சில நாட்களாக தமிழகத்தில் கொரோனா பரவல் அசுர வேகத்தில் உள்ளது. வெளிநாட்டில் இருந்து வந்த ஒருவர், வெளி மாநிலங்களில் இருந்து வந்த 25 பேர் உட்பட 6984 பேருக்கு தொற்று ஏற்பட்டுள்ளது. இதன் மூலம் பாதிப்பு எண்ணிக்கை 9,47,129 உயர்ந்துள்ளது. ஒரே நாளில் 3289 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். மாநிலம் முழுவதும் சிகிச்சை பெறுவோர் எண்ணிக்கை 50,000 நெருங்கியுள்ளது. தமிழகத்திலேயே அதிகபட்சமாக சென்னையில் ஒரே நாளில் 2482 பேர் நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். உலக பிரசித்தி பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சித்திரை திருவிழா வரும் 15ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி 26ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. கொரோனா பாதிப்பு காரணமாக சித்திரை திருவிழாவின் கொடியேற்ற நிகழ்வு, திக் விஜயம், மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண நிகழ்வு உள்ளிட்ட அனைத்து நிகழ்ச்சிகளும் பக்தர்கள் இன்றி நடைபெறும் என மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. இந்நிலையில் சித்திரை திருவிழாவை பக்தர்கள் அனுமதியோடு நடத்த மக்கள் போராட்டம் நடத்தியதோடு ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர். இதனிடையே வரும் 24ஆம் தேதி நடைபெறும் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண நிகழ்விற்கு பின்னர் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருமண கோலத்தை பக்தர்கள் தரிசனம் செய்ய கோவில் நிர்வாகம் அனுமதி வழங்கியுள்ளது.
சென்னை மெட்ரோ ரயிலில் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு இன்று 50% கட்டணம் தள்ளுபடி செய்யப்படும் என மெட்ரோ ரயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. இச்சலுகை ஞாயிற்றுக்கிழமை மற்றும் அரசு பொது விடுமுறை நாட்களுக்கு பொருந்தும் என சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதனை மெட்ரோ ரயில் பயணிகள் பயன்படுத்திக் கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்படுகிறது. இந்தியாவில் புதிய பாதிப்புகள் தினந்தோறும் உச்சம் பெற்று வரும் நிலையில் கொரோனாவை தடுப்பதற்கான வழிமுறைகளை மத்திய மாநில அரசுகள் முடுக்கிவிட்டுள்ளன. தொற்றிலிருந்து நாட்டு மக்களை பாதுகாப்பது தொடர்பாக கடந்த 5ஆம் தேதி பல்வேறு துறைகளைச் சேர்ந்த உயர்மட்ட அதிகாரிகளுடன் பிரதமர் மோடி ஆலோசனை நடத்தினார். அதன் தொடர்ச்சியாக மாநில முதலமைச்சருடன் கடந்த 8ஆம் தேதி ஆலோசனையில் ஈடுபட்டார். இந்நிலையில் இன்று அனைத்து மாநில ஆளுநர்களுடன் கொரோனா தடுப்பு பணிகளை தீவிரப்படுத்துவது தொடர்பாக ஆலோசனை நடத்துகிறார். இதில் துணை ஜனாதிபதி வெங்கையா நாயுடுவும் கலந்து கொள்கிறார். ஏப்ரல், மே, ஜூன் மாதங்களில் வங்கக்கடல் பகுதிகளில் மீன்கள் இனப்பெருக்கம் செய்யும் காலம் என்பதால் இக்காலங்களில் மீன்பிடித்தால் மீன் குஞ்சுகளும் வலையில் சிக்கிவிடும். இதனால் மீன்வளம் குறையும் அபாயம் ஏற்படும் என கருதி வங்கக்கடல் பகுதியில் தமிழ்நாடு கடல் மீன்பிடி ஒழுங்குபடுத்தும் சட்டத்தின் விசைப்படகுகள் மூலம் மீன்பிடிக்க கடந்த 2000ஆம் ஆண்டு மத்திய அரசு தடை விதித்தது. அதன் அடிப்படையில் ராமநாதபுரம், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், சென்னை உள்ளிட்ட தமிழகத்தின் 13 கடற்கரை மாவட்டங்களைச் சேர்ந்த சுமார் 6500 விசை படகுகள் மற்றும் இழுவை படகுகளை பயன்படுத்தி கடலுக்குள் மீன்பிடிக்க செல்லக்கூடாது என தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் சுமார் 4,26,000க்கும் மேற்பட்ட மீன்பிடி தொழிலாளர்களும் சுமார் 15 லட்சத்துக்கும் மேற்பட்ட மீன்பிடி சார்பு தொழிலாளர்களும் வேலை இழந்துள்ளனர். ஏராளமான விசை படகுகளை கரையோரம் நங்கூரமிட்டு நிறுத்தியுள்ளனர். சென்னையில் நடைபெற்ற IPL கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தாவை மும்பை அணி 10 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி முதல் வெற்றியை பதிவு செய்தது. சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடந்த IPL 5வது லீக் ஆட்டத்தில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ், மும்பை இந்தியன்ஸ் அணிகள் மோதின. முதலில் பேட் செய்த மும்பை அணியில் கேப்டன் ரோஹித் சர்மா 43 ரன்களும், சூரியகுமார் யாதவ் 56 ரன்களும் எடுத்து அணிக்கு பலம் சேர்த்தனர். அதன் பின் வந்தவர்கள் சொற்ப ரன்களில் ஆட்டமிழக்க மும்பை இந்தியன்ஸ் அணி 152 ரன்கள் எடுத்தது. 153 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் கொல்கத்தா அணி களமிறங்கியது. தொடக்க ஆட்டக்காரர்களான நிதிஷ் ராணாவும் சுப்மான் கில்லும் முதல் விக்கெட்டுக்கு 72 ரன்கள் சேர்த்தனர். ஒருபுறம் விக்கெட் வீழ்ந்தாலும் நிதிஷ் ராணா பொறுப்புடன் ஆடி அரை சதமடித்து 57 ரன்னில் ஆட்டமிழந்தார். கடைசி ஓவரில் வெற்றிக்கு 15 ரன்கள் தேவைப்பட்டன. அந்த ஓவரில் போல்ட் 2 விக்கெட்டுகள் வீழ்த்தினார். இறுதியில் கொல்கத்தா அணி 7 விக்கெட் இழப்புக்கு 142 ரன்கள் மட்டுமே எடுத்தது. இதன் மூலம் மும்பை அணி 10 ரன்கள் வித்தியாசத்தில் முதல் வெற்றியை பதிவு செய்தது. Mumbai's hold over Kolkata Knight Riders continues. நல்லா கேக்குறாங்க டீட்டியல். ஆஸ்கார் அவார்டு தானே? ஆஸ்கார் அவார்டு இந்தியாவில் வந்து இந்தியாவிலேருந்து வாங்கினாங்களா ஆஸ்கார் அவார்டு? யோசிச்சு சொல்லணுமா? ஃபர்ஸ்ட்லாம் இந்தியாவில் யாருமே வாங்கலையா? ஏஆர் ரஹ்மான். எனக்கு தெரியாதுப்பா. ஐயோ இந்த மாதிரி கேள்வி ஆஸ்கார் ஏஆர் ரஹ்மான். எனக்கு தெரிஞ்சது அவங்க தான். தெரிஞ்சுதான் சொல்லணும், தெரியாத எப்படி சொல்ல முடியும்? ஏதோ எனக்கு தெரிஞ்சு ஏஆர் ரஹ்மான். அதுக்கு தான் நான் அந்த சைடுல இருந்து வந்தேன். அப்படியே புசிப்பியா ஏஆர் ரஹ்மான் வாங்கியிருக்காங்களா? புரியல. எனக்கு மூளையே இல்ல. அக்கா ரொம்ப நன்றிக்கா. தேனியில் மழை காரணமாக மானாவாரி விவசாய பணிகள் தீவிரமடைந்துள்ளது.
தேனி மாவட்டம் போடி மற்றும் தேவாரம் அதனை சுற்றியுள்ள கிராமங்களான சில்லுமரத்துப்பட்டி, சிலமலை, மீனாட்சிபுரம், அம்மாப்பட்டி, சோழநாயக்கன்பட்டி, மூனாண்டிப்பட்டியில் மானாவாரி விவசாயம் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் கோடை மழை பெய்து வருவதால் விவசாயிகள் நிலங்களில் களை எடுத்தல், மருந்தடிப்பு போன்ற பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் அடுத்து பெய்யும் மழை மகசூலுக்கு போதுமானதாக இருக்கும் என விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். திருவண்ணாமலை ஆரணியில் 1 மணி நேரம் இடைவிடாது கனமழை பெய்தது. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள், விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் திடீரென மழை பெய்தது. கடந்த சில நாட்களாக அங்கு கோடை வெயில் வாட்டி வந்த நிலையில் திடீரென பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. கோவை மாவட்டம் வால்பாறை சுற்றுவட்டார எஸ்டேட் பகுதிகளில் கனமழை பெய்தது. இதனால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். சென்னை வானிலை ஆய்வு மையம் குமரி உட்பட 8 மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்பு உள்ளது என தெரிவித்த நிலையில் நாகர்கோவில், தக்கலை, மார்த்தாண்டம், வள்ளவிலை உட்பட பல்வேறு பகுதிகளில் சாரல் மழை பெய்தது. இதில் குளித்துறையில் இடியுடன் கூடிய மழை பொழிந்தது. இதனால் மாவட்டத்தில் உள்ள அணைகளில் நீர்மட்டம் உயரும் என வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி மற்றும் சுற்றுவட்டார பகுதியான தேவூர், கோனேரிப்பட்டி, நெடுங்குளம், பூலாம்பட்டி, சித்தூர் ஆகிய பகுதிகளில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட ஏக்கரில் கடந்த 4 மாதத்திற்கு முன்பு புகையிலை பயிர் நடவு செய்யப்பட்டது. பயிரிடப்பட்டுள்ள புகையிலையை கடந்த சில தினங்களுக்கு முன்பு அறுவடை செய்து தோட்டத்திலேயே உலர்த்தும் பணியில் விவசாயிகள் ஈடுபட்டனர். இந்த நிலையில் எடப்பாடி சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னலுடன் பெய்த மழையால் 1000க்கும் மேற்பட்ட ஏக்கரில் பயிரிடப்பட்டுள்ள புகையிலை சேதமடைந்தது. இதனால் சுமார் பல கோடி ரூபாய் மதிப்பிலான புகையிலை பயிர் சேதமடைந்து உள்ளதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் காலை முதலே கடும் வெயில் சுட்டரித்து வந்த நிலையில் மேட்டூர் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். இதேபோல் தேனி மாவட்டம் போடி பகுதியில் பரவலாக மழை பெய்ததால் விவசாயிகள், பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். கியூப் விளையாட்டில் சாதனை செய்த பெரம்பலூர் சிறுவர்களுக்கு விருக்ஷா புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட் நிறுவனம் பாராட்டு தெரிவித்துள்ளது. LKG பயிலும் தர்ஷன் என்ற சிறுவன் 6 வகையான கியூப் விளையாட்டை 5 நிமிடத்திலும், 5ஆம் வகுப்பு பயிலும் கிருத்திக் என்ற சிறுவன் 34 வகையான கியூப் விளையாட்டை 1 மணி நேரத்திலும் மற்றும் சிரஞ்சீவி என்ற சிறுவன் 20 வகையான கியூப் விளையாட்டை 40 நிமிடத்திலும் விளையாடி சாதனை செய்தனர். கியூப் விளையாட்டில் சாதனை செய்த சிறுவர்களுக்கு விருக்ஷா வேர்ல்ட் புக் ஆஃப் ரெக்கார்ட் பதக்கமும் சான்றிதழும் வழங்கி கௌரவித்தது. ஈரோடு மாவட்டம் பவானி அடுத்துள்ள நல்லிப்பாளையத்தில் பூர்ணம் என்பவரது பட்டியில் அடைக்கப்பட்டிருந்த ஆடுகள் மர்ம விலங்கு கடித்து குதறியது. இதில் 12 ஆடுகள் குடல் சரிந்து உயிரிழந்துள்ளன. இதேபோல கடந்த 2 தினங்களுக்கு முன்பு கண்ணையன் என்பவரது பட்டியில் இருந்த 7 ஆடுகளை மர்ம விலங்கு கடித்ததில் ஆடுகள் உயிரிழந்தன. சம்பவ இடத்திற்கு விரைந்த வனத்துறையினர் நடத்திய சோதனையில் நாய் கடித்து ஆடுகள் உயிரிழந்தது தெரியவந்துள்ளது. ஆடுகளை வளர்த்து அதன் மூலம் வாழ்வாதாரத்தை பார்த்து வரும் தங்களுக்கு இது பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளதாகவும், தொடர்ந்து நிகழ்ந்து வரும் இச்சம்பவம் குறித்து வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்கவும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக கொரோனா தொற்று எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் தலைமையில் 24 கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டு மாவட்டம் முழுவதும் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் கடந்த சில நாட்களாக நோய் தொற்றால் எண்ணிக்கை மற்றும் உயிரிழப்புகள் அதிகரித்து வருகிறது. அதனால் ராமேஸ்வரம் தீவு பகுதிகளில் சுகாதாரத்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் நோய் தொற்று பரவல் தடுப்பு நடவடிக்கை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இதன் ஒரு பகுதியாக ராமேஸ்வரத்தில் உள்ள 2 இடங்களில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3க்கும் மேற்பட்டோர் தொற்றால் பாதிக்கப்பட்டனர். இதனால் அவர்கள் வசித்து வந்த வீதியை தகரத்தை வைத்து ராமேஸ்வரம் நகராட்சி ஊழியர்கள் அடைத்தனர்.
தூத்துக்குடியில் மதுரை செல்லும் 4 வழிச்சாலையை துறைமுகத்தில் இருந்து செல்லும் கனரக வாகனங்களும் சிப்காட்டில் அமைந்துள்ள தொழிற்சாலைகளின் பணியாளர்களும் அதிக அளவில் பயன்படுத்தி வருகின்றனர். அங்கு அமைக்கப்பட்டுள்ள அணுகுச்சாலைகளில் அதிக அளவில் கனரக வாகனங்கள் செல்வதால் மிகவும் பழுதான நிலையில் காணப்படுகிறது. மேலும் சாலையில் அமைக்கப்பட்டுள்ள மின் விளக்குகள் போதிய பராமரிப்பு இல்லாத காரணத்தினால் இருள் சூழ்ந்த நிலை காணப்படுகிறது. மேலும் இப்பகுதியில் அமைந்துள்ள உயர்மட்ட பாலத்தின் ஒரு பகுதி இதுவரை அமைக்கப்படாத காரணத்தினால் கனரக வாகனங்களும் இருசக்கர வாகன ஓட்டிகளும் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். கொரோனா நோயாளிகளுக்கு பெருமளவு பயனளிக்கும் மருந்து ரெம்டெசிவிர். இது தற்போது நாடு முழுவதும் தட்டுப்பாடு ஏற்படும் நிலை ஏற்பட்டதால் வெளிநாடுகளுக்கு இந்த மருந்தை ஏற்றுமதி செய்ய மத்திய அரசு தடை விதித்துள்ளது. இந்த நிலையில் புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த 15 நாட்களில் கொரோனா நோயாளிகள் எண்ணிக்கை அதிகரித்ததால் கையிருப்பு இருந்த மருந்து காலியானது. இந்நிலையில் தெலங்கானா சென்ற ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் மருந்து தயாரிக்கும் நிறுவனத்திடமிருந்து மருந்தை வாங்கிக் கொண்டு புதுச்சேரிக்கு விமானம் மூலம் வந்தார். விமான நிலையத்திலேயே அந்த மருந்தை சுகாதாரத்துறை அதிகாரிகளிடம் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இனி மருந்து பற்றாக்குறை வராது எனவும் தெலங்கானா முதலமைச்சரும் அரசும் மிகுந்த ஒத்துழைப்பு வழங்கியதாகவும் தெரிவித்தார். இப்பொழுது எல்லா இடங்களிலும் தட்டுப்பாடு இருக்கிறது. ஆனால் நேரடியாக இன்று யுகாதி என்பதனால் தெலுங்கானா மக்களும் என்னை அழைத்தார்கள். நான் ஒரு அரை நாள் அங்கே போய் யுகாதியும் அவர்களோடு கொண்டாடி விட்டு புதுச்சேரி மக்கள் பயன்பெறும் என்று வேண்டிய அளவிற்கு அந்த நிறுவனத்திடம் தனிப்பட்ட முறையிலும் மத்திய சுகாதாரத்துறையின் கோரிக்கையும் வைத்து தெலுங்கானா மாநில சுகாதாரத்துறையும் இதற்கு உதவி செய்தார்கள். தெலுங்கானா முதலமைச்சர் அவர்களின் வேண்டுகோளும் வைத்தார்கள். இவ்வளவு முயற்சிக்கு பின்பு ரெம்டெசிவிர் 1000 வயல்கள் பெறுவதற்கான பெருமுயற்சி எடுத்து அதனால தான் கையோடு எடுத்துகிட்டு வந்துடலான்னு இன்னைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கொரோனா வைரஸ் தொற்று நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் தமிழக அரசு பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. இந்நிலையில் புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே உள்ள பாலக்குறிச்சியில் மாரியம்மன் கோவில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு போலீசாரின் தடையை மீறி மஞ்சுவிரட்டு போட்டி நடைபெற்றது. அனுமதியின்றி மஞ்சுவிரட்டு போட்டி நடத்தியதாக 6 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். மேலும் இந்த மஞ்சுவிரட்டு போட்டியில் கலந்து கொண்ட சதீஷ் என்பவரின் காளை 80 அடி ஆழமுள்ள தண்ணீர் இல்லாத கிணற்றில் தவறி விழுந்தது. இதனையடுத்து தீயணைப்பு வீரர்கள் உயிருக்கு போராடிய காளையை கயிறு கட்டி உயிருடன் மீட்டனர். தமிழகத்தில் தற்போது கொரோனா 2ஆம் அலை வேகமாக பரவி வருகிறது. இதனால் மீண்டும் கோவில் திருவிழாக்களை நடத்த அரசு தடை விதித்துள்ளதால் அனைத்து நாட்டுப்புற கலைஞர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே குரவப்புலத்தில் நாட்டுப்புற கலைஞர்களின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் தற்போது திருவிழா காலங்களில் அரசு விதித்துள்ள தடையால் நாட்டுப்புற கலைஞர்களின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு தமிழக அரசு மாதந்தோறும் 10,000 ரூபாய் நிவாரண உதவியும் அரசு வங்கிகளில் வட்டியில்லாத கடனுதவி வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பெண்கள் கும்மி அடித்து கோரிக்கைகளை வலியுறுத்தினர். கொரோனா பரவலுக்கு வந்துட்டு மக்களுடைய அலட்சியம் தான் காரணம். நான் என்ன பண்ணுறேன்னா முகக்கவசம் அணிகிறேன், அதனால் நான் தடுக்கிறேன்னு நான் நம்புகிறேன். கொரோனா வரதுக்கு காரணம் மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வு கிடையாது, மனித இடைவெளி கிடையாது, முகக்கவசம் போடுறது கிடையாது, அலட்சிய போக்குனால தான் கொரோனா வருது. இந்த கொரோனாவை தடுக்கிறதுக்கு நம்ம முதல்ல தனிநபருடைய ஒழுக்கம் முக்கியமானது. ஒவ்வொரு நபரும் வெளியில் நடமாடும் பொழுது தவிர்க்க முடியாத சூழல் இருந்தனால தான் நம்ம வெளியில் வந்துக்கிட்டு இருக்கோம். அதனால் கட்டாயமாக மாஸ்க் அணிகிறத ஒவ்வொரு இந்திய குடிமகனும் உறுதிப்படுத்தணும். இந்த தலைவர்கள் கூட்டம் போடுறதுனால மக்கள் அதிகம் கூட்டிட்டாங்க, அதனால கொரோனா வர வாய்ப்பு இருக்குது. இனிமேல் நம்ம தான் சேஃப்டியாக பண்ணிக்கணும். எல்லோரும் மாஸ்க் அணியணும், வீட்டில் உள்ளவங்களும் மாஸ்க் அணியணும், கை காலை சுத்தமாக கழுவிக்கணும். நம்ம வெளியில் இருந்து வீட்டு போகும்போது ஒன்று குளிச்சுட்டு எல்லாம் ட்ரெஸ்ஸெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு சுத்தமாக இருந்தாலும் போதும். சில தலைவரை பார்க்கறதுக்காக மக்கள் ஆர்வமோட கூடினதுனால கொரோனா அதிகமாக பரவிவிட்டு இனிமேல் நம்மளாக தான் பாதுகாத்துக்கணும். அதுக்கு சமூக இடைவெளியை கடைபிடிக்கணும், மாஸ்க் அணிஞ்சிக்கணும், கூட்டத்தை தவிர்த்துக்கணும். நம்ம பாதுகாத்து கொண்டு மாஸ்க் போட்டுக்கிட்டு வந்து வீட்டில் வந்து சோப் போட்டு கையை காலை கழுவிட்டு ஏதோ நாங்கள் உயிரை பாதுகாத்துக்கிட்டு நாங்கள் இருக்கிறோம்.
கூட்டம் அதிகமாக இருக்கிற இடத்துல நிறைய கூட்டங்கள், அது சினிமா, தியேட்ரு, பஸ் ஸ்டாண்டு இப்படியெல்லாம் போய் கூட்டமாக இருக்கிறதுனால கொரோனா வர வாய்ப்பு உண்டு. மாஸ்க் போட்டு வெளில போகணும், போயிட்டு வந்து கை கால் கழுவிட்டு வீட்டுக்கு வரணும். நம்மளே நாம் தனிமைப்படுத்திக்கிட்டா நல்லாயிருக்கும். கல்யாணம், இந்த மாதிரி கோயில் திருவிழா, இந்த மாதிரி கூட்டங்கள் நிறையா இருக்கிறதுனால தான் கொரோனா பரவுது. இது வந்து அரசு தான் இது நடவடிக்கை எடுக்கணும். எலெக்ஷன் அதிகம் வச்சதுனால தான் இப்போ அதிகமாக கூட்டங்கள் வந்து போய் நாங்கள் நிறைய பேர் கூட்டத்தில் நின்று வரிசையில் நின்று போட்டு வந்ததுனால அதிகமாக பரவத்துக்கும் ஒரே சான்ஸ் இருக்குது. நாங்கள் வந்து தடுக்கிறதுக்கு வந்து மாஸ்க் போட்டுக்கிறோம். வெளியில் போயிட்டு வந்தோம்னா கை கால்லாம் சோப் போட்டு நல்லா கழுவிக்கிறோம். வெளியில் போயிட்டு வந்தால் கை கால் சுத்தமாக கழுவிட்டு வீட்டுக்குள்ளே வரணும். கூட்டமாக இருக்கிற இடத்துல அவங்க தும்முனா நமக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வெளியில் தெருவு போனால் மாஸ்க் போட்டுட்டு போகிறோம். வெளியில் போயிட்டு வந்தால் கை கால் கழுவிட்டு சுத்தமாக இருக்கும். கூட்டமான இடத்துலேருந்தும் மாஸ்க் போடாதனாலையும் கொரோனா பரவுது. மாஸ்க் போட்டு போகணும், தள்ளி இடைவெளி விட்டு நிற்கணும். வெளியில் போனால் ஒரு காய்கறி கடையில் நின்றோம்னா கூட இடைவெளி விட்டு ஒரு 5-6 பேர் இருக்கிறாங்கன்னா அவங்க வாங்கினதுக்கு பிறகு இடைவெளி விட்டு தான் நாங்களும் ஜாமான் வாங்கிட்டு வரோம். வந்து வீட்டில் வரும்போது கை கால் கழுவி நாங்கள் சுத்தமாக இருக்கோம். அரசாங்கம் வந்து அதுலேயும் ஏதாவது பார்த்து கொஞ்சம் நல்லது செய்ய வேண்டியதுதான். எல்லாருமே வந்து சானிடைசரு, மாஸ்க் இதெல்லாம் போட்டு இது பண்ணணும். மக்களுக்கு விழிப்புணர்வு வந்து மக்களுக்கு வரணும். ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் வந்து ஒரு லெவலுக்கு தான் சொல்லுவாங்க. நமக்கு தான் அந்த விழிப்புணர்வு வந்து நமக்கு தான் வேணும். ஸோ மக்களை நம்ம தான் வந்து நம்மளோட உயிரை காப்பாற்றுக்கிறதுக்கு நம்ம தான் வந்து அதுக்குள்ள தகுந்த நடவடிக்கைகளை நம்ம தான் எடுத்துக்கணும். நம்ம சேஃப்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதான் ஓரளவு மக்கள் வந்து கூட்டிகிட்டு தான் கூட்டம் தான் கூடுதே தவிர குறைய மாட்டாங்க, சொல்கிறதையும் கேட்க மாட்டேங்கிறாங்க. ಕ್ಯಾರೆ ಸೆಟ್ಟಿಂಗ வேங்கிய மாமா ஒத்தையில நிக்க தில்லிருந்த மொத்தமா வாங்கல. இந்த சீன்ல வர டயலாக் மாதிரி தாங்க கேரள சேட்டன் சஞ்சு சாம்சன் வெறி ஆட்டம் ஆடி இருக்காரு. கேப்டனை பொறுப்பேற்று விளையாடின ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே ஒன் மேன் ஆர்மினா என்னன்னு எல்லாருக்கும் புரிய வச்சிட்டாரு. ஒரு பக்கம் விக்கெட் போறதை பத்தி கூட கவலைப்படாம லாஸ்ட் பால் வரைக்கும் மேட்சை பரபரப்பா எடுத்துட்டு போயிட்டாரு. மேட்ச் ஜெயிச்சது பஞ்சாப் கிங்ஸா இருந்தாலும் எல்லாரையும் கவர்ந்துட்டாரு ராஜஸ்தான் ராயல்ஸ் கேப்டன் சஞ்சு சாம்சன். முன்னாள் கிரிக்கெட் வீரர்கள், வர்ணனையாளர்கள், கிரிக்கெட் வல்லுநர்கள், ரசிகர்கள் எல்லாருமே சாம்சனை அடி பொலின்னு புகழ்ந்து அவரை பாராட்டு மழையில நனைய வச்சிருக்காங்க. அதே சமயம் பஞ்சாப் டீம் கேப்டன் ராகுல் தீபக் கூட செம்மையா விளையாடுறத யாரும் மறுக்க முடியாது. அடுத்த மேட்ச் எந்த 2 டீமுக்குன்னு பாத்தீங்கன்னா ஈசாலா குரூப் தளபதி கேப்டன் கோலி டீமுக்கும் டிக்டாக் புகழ் டேவிட் வார்னர் டீமுக்கும். இந்த 2 டீமும் இதுவரைக்கும் 18 முறை மோதி இருக்காங்க. இதுல RCB 7 முறையும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் 10 முறையும் வின் பண்ணிருக்காங்க. ஒரு மேட்ச் டை ஆகியிருக்கு. RCB வீரர்கள் ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே மும்பையை ஜெயிச்சிட்டோன்ற தைரியத்தோடையும் புத்துணர்வோடையும் இருக்காங்க. மறுபக்கம் ஹைதராபாத் வீரர்கள் கொல்கத்தா கிட்ட தோத்துட்டோங்கிற சோகத்துல இருக்காங்க. சரி, 2 டீமோட பிளேயிங் 11 பார்த்துடலாம். RCB டீம்ல கண்டிப்பா இன்னைக்கு ஒரு சேஞ்ச் இருக்கும். கொரோனா பாதிப்புல இருந்து மீண்ட தேவ்தத் படிக்கல் களம் இறங்க போறாரு. ஹைதராபாத் டீம்ல சின்ன காம்பினேஷன் பிரச்சனை தான் இருக்கு. அதை சரி பண்ணிட்டா போதும், RCBக்கு செம்ம டஃப் கொடுப்பாங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல. மேட்ச் பாக்குறீங்களோ இல்லையோ, கரெக்டா அப்டேட்ஸ் பார்க்க நாளைக்கு வந்துடுங்க. விஜய் நடித்த மாஸ்டர் படத்தில் வரும் வாத்தி கம்மிங் பாடலுக்கு வீரர்கள் துள்ளல் நடனம் போடும் வீடியோவை டெல்லி கேபிட்டல்ஸ் நிர்வாகம் தனது ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. அதில் கிறிஸ் வோக்ஸ், ஷிகர் தவான், ரிஷப் பந்த்,
அஸ்வின், ரஹானே, ஸ்டீவ் ஸ்மித் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தனது இரண்டாவது ஆட்டத்தில் பஞ்சாப் கிங்ஸ் அணியை எதிர்கொள்கிறது. முதல் ஆட்டத்தில் டெல்லி கேபிட்டல்ஸிடம் வீழ்ந்த நிலையில் தொடரில் முதல் வெற்றியை பதிவு செய்ய வேண்டும் என்ற நோக்கில் தீவிர பயிற்சி மேற்கொண்டு வருகின்றனர். இதனிடையே ஓய்வு நேரத்தில் கூடைப்பந்து விளையாடி புத்துணர்வு பெற்றுள்ளனர். கடலூர் மாவட்டம் ஆக்கனூர் கிராமத்தைச் சேர்ந்த கோபிகிருஷ்ணன் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் கேப்டன் தோனியின் தீவிர ரசிகர் ஆவார். இவர் ஏற்கனவே வீட்டிற்கு மஞ்சள் நிறத்தில் வண்ணம் பூசி அழகு பார்த்து ஹோம் ஆஃப் தோனி ஃபேன் என பிரபலமானவர். இந்நிலையில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை உற்சாகப்படுத்தும் விதமாக பாடலை தயாரித்து நடனமும் ஆடியிருக்கிறார். தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு மார்க்கெட்டுகளில் பழங்களின் விலை சற்று உயர்ந்துள்ளது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பகுதியில் உள்ள பழக்கடைகளில் ஆரஞ்சு பழங்கள் வரத்து குறைவால் விலை அதிகரித்து 1 கிலோ 140 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிலோ மாம்பழம் 80 ரூபாய்க்கும், திராட்சை 100 ரூபாய்க்கும், மாதுளை 220 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. 5 வகையான பழங்கள் கொண்ட சிறு கூடை ரூபாய் 100க்கு விற்கப்படுகிறது. கொரோனா வைரஸ் தடுப்பு நடவடிக்கையாக அரசால் ஏற்படுத்தப்பட்டுள்ள கட்டுப்பாடுகளால் கோயில் திருவிழாக்கள் தடைபட்டுள்ளது. இதுகுறித்து புதுக்கோட்டை பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள பெரிய பூ மார்க்கெட் வியாபாரிகள் கூறுகையில், தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு பெரும்பாலான கோயில்களுக்கு மக்கள் சென்று வழிபாடு நடத்துவது கேள்விக்குறியாகியுள்ளது எனவும், இதனால் பூக்களை வாங்கி செல்ல சிறிய வியாபாரிகள் யாரும் அதிக ஆர்வம் காட்டவில்லை என்றும் கூறுகின்றனர். மேலும் அதிக அளவிலான மலர்கள் விற்பனைக்கு கொண்டு வந்த போதிலும் மலர்களுக்கு உரிய விலை கிடைக்காததால் விவசாயிகளும் வியாபாரிகளும் வேதனை தெரிவிக்கின்றனர். மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் ஆட்டோ ஓட்டுநர்கள் மற்றும் அரசு போக்குவரத்து கழக ஓட்டுநர்களுக்கு நடைபெற்ற கொரோனா தடுப்பூசி முகாமை மாவட்ட கண்காணிப்பு அலுவலர் முனியநாதன், மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் லலிதா மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்ரீநாதா பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர். மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் தற்போது 48 நபர்கள் சிகிச்சை பெற்று வருவதாகவும், தொடர்ந்து தொற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை அதிகரித்தால் அதற்காக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தனர். மேலும் பொதுமக்கள் அனைவரும் வெளியில் செல்லும்போது முகக்கவசம் அணிய வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் நகராட்சிக்குட்பட்ட அனைத்து வியாபாரிகள் சங்கம் சார்பில் திருப்பத்தூர் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற கொரோனா தடுப்பூசி போடும் பணியினை மாவட்ட ஆட்சியர் சிவனருள் தொடங்கி வைத்தார். இம்முகாமில் 100க்கும் மேற்பட்டோர் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொண்டனர். மேலும் 45 வயதுக்கு மேற்பட்ட பொதுமக்கள் தடுப்பூசியை போட்டுக் கொண்டனர். அதேபோல் முதல் கட்ட தடுப்பூசி போட்டவர்களுக்கு 2வது கட்டமாக தடுப்பூசியும் போட்டுக் கொண்டனர். தேனி மாவட்டத்தில் வீரபாண்டி கௌமாரியம்மன் கோயில் சித்திரை திருவிழா, வீரப்ப ஐயனார் கோயிலில் சித்திரை திருவிழா என மாவட்டத்தில் உள்ள கோயில்களில் சித்திரை திருவிழா வெகு விமரிசையாக நடைபெறுவது வழக்கம். இவ்விழாக்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்வர். தற்போது கொரோனா பரவல் அதிகரித்து வருவதை முன்னிட்டு தமிழக அரசு கோயில் திருவிழாக்களுக்கு தடை விதித்துள்ளது. இதனால் தேனி மாவட்டத்தில் உள்ள அனைத்து கோயில்களிலும் சித்திரை திருவிழா ரத்து செய்யப்பட்டுள்ளது. தற்போது பூக்கள் உற்பத்தி அதிகரித்துள்ள நிலையில் விலை குறைவு ஏற்பட்டுள்ளதால் விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் கவலை அடைந்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் கொங்கு மண்டலத்தில் பிரசித்தி பெற்ற தலமான அவிநாசி லிங்கேஸ்வரர் கோவிலில் ஆண்டுதோறும் சித்திரை தேர் திருவிழா விமரிசையாக கொண்டாடப்படுவது வழக்கம். இத்தேர் திருவிழாவானது தொடர்ந்து 12 நாட்கள் நடைபெறக்கூடிய விழாவாகும். கடந்த ஆண்டு கொரோனா ஊரடங்கு காரணமாக தமிழக அரசின் உத்தரவுப்படி தேர் திருவிழா ரத்து செய்யப்பட்டது. இந்நிலையில் 2ஆம் கட்ட கொரோனா பரவல் அதிகரிப்பால் தற்போது கோவில் விழாக்கள் நடத்த அரசு தடை விதித்துள்ளது.
இதனால் அவிநாசி லிங்கேஸ்வரர் கோவிலில் இந்த ஆண்டும் தேர் திருவிழா ரத்து செய்யப்படுவதாக கோவில் செயல் அலுவலர் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் வைத்தீஸ்வரன் கோயிலில் தருமபுரம் ஆதீனத்துக்கு சொந்தமான தையல் நாயகி அம்பாள் உடனுரை வைத்தியநாத சுவாமி கோயில் உள்ளது. இக்கோவிலில் சித்தாமிர்த தீர்த்த குளத்தில் நீராடி சுவாமி அம்பாளை வழிபாடு செய்து வழங்கப்படும் திருச்சாந்துருண்டை பிரசாதத்தை சாப்பிட்டு வந்தால் தீராத வியாதிகள் தீரும் என்பது ஐதீகம். இதனால் தமிழகம் மட்டுமின்றி வெளிமாநில பக்தர்களும் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இத்தகைய பிரசித்தி பெற்ற இக்கோயிலில் 1998ஆம் ஆண்டு திருப்பணிகள் செய்யப்பட்டு குடமுழுக்கு நடைபெற்றது. அதன் பின்னர் ஆகம விதிகளின்படி 12 ஆண்டுகளை கடந்தும் குடமுழுக்கு செய்யாமல் இருந்து வந்தது. இந்நிலையில் கடந்த 2019ஆம் ஆண்டு செப்டம்பர் 12ஆம் தேதி திருப்பணிகள் தொடங்கி நடைபெற்று வந்த திருப்பணிகள் நிறைவுற்றது. இதனையடுத்து வரும் ஏப்ரல் 29ஆம் தேதி மகா கும்பாபிஷேக விழா நடைபெறவுள்ளது. அதற்கான பணிகள் தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. தேனி மாவட்டம் வீரபாண்டியில் அமைந்துள்ள புகழ்பெற்ற ஸ்ரீ கௌமாரியம்மன் கோயில் சித்திரை திருவிழா கடந்த ஆண்டைப் போலவே 2வது ஆண்டாக இந்த ஆண்டும் ரத்து செய்யப்பட்டது. இத்திருவிழாவில் தேனி மாவட்டம் மட்டுமல்லாது தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் கேரளாவில் இருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து அம்மனை வழிபட்டு செல்வது வழக்கம். ஆனால் கொரோனா பரவல் அதிகரித்து உள்ளதால் தமிழக அரசு ஏப்ரல் 10ஆம் தேதி முதல் திருவிழாக்களுக்கு தடை விதித்துள்ளது. இதனையடுத்து இந்த ஆண்டிற்கான சித்திரை திருவிழாவும் ரத்து செய்யப்பட்டதாக தேனி மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. இதனால் இந்த ஆண்டு திருவிழாவை எதிர்பார்த்து அக்னிச்சட்டி, 1000 கண் பானை உள்ளிட்ட பொருட்களை செய்து தயார் நிலையில் வைத்திருந்த மண்பாண்ட தொழிலாளர்கள் பெரிதும் கவலையடைந்துள்ளனர். கரூர் மாவட்டம் காப்பரமத்தி அருகே முத்துசோழிப்பாளையம் கிராமத்தின் தோட்டத்து கிணற்றில் மல்லிகா என்பவர் அவரது அக்கா மகள் பேத்தியான 11 வயதான சிறுமி வர்ஷினிக்கு நீச்சல் கற்றுத் தருவதற்காக சென்றுள்ளார். நீச்சல் பயிற்சி ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது வர்ஷினி தனது பாட்டி மல்லிகாவை கட்டிப்பிடித்துக் கொண்டதால் இருவரும் நீரில் மூழ்கியுள்ளனர். தகவல் அறிந்த அக்கம் பக்கத்தினர் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு இருவரின் உடல்களை மீட்டு கரூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இதுகுறித்து காப்பரமத்தி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் கோட்டாட்சியர் பூங்கொடி தலைமையில் சிறு குறு பெரு வியாபாரிகளின் சங்க நிர்வாகிகளின் கொரோனா வைரஸ் விழிப்புணர்வு பற்றிய ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் முகக்கவசம் இல்லாமல் வருபவர்களிடம் அபராத தொகையாக வசூலிக்கப்படும் 200 ரூபாயிலிருந்து 50 ரூபாய்க்கு முகக்கவசங்களை வாங்கி அவர்களிடமே கொடுத்து விடுங்கள் என்று கோட்டாட்சியர் பூங்கொடி ஆரணி நகராட்சி ஆணையர் பொறுப்பு ராஜா விஜயகாமராஜிடம் அறிவுரை வழங்கினார். 43 நாட்களாக நீர்வரத்து இல்லாத நிலையில் KRP அணை நீர்மட்டம் சரிந்துள்ளது. கடந்த பிப்ரவரி மாதத்தில் அணையின் மொத்த உயரமான 52 அடியில் நீர்மட்டம் 50.35 அடியாக இருந்தது. மார்ச் மாத தொடக்கத்தில் இருந்து நீர்வரத்து குறைந்து கொண்டே இருந்ததால் அணையின் நீர்மட்டம் 10 அடிக்கு மேல் குறைந்து 39.35 அடியாக உள்ளது. அணையிலிருந்து பாசனத்திற்காக 125 கன அடி நீர் திறக்கப்படுகிறது. கேரள எல்லையை ஒட்டியுள்ள கம்பம் பூ மார்க்கெட்டில் பூக்கள் விற்கப்படாமல் தேக்கமடைந்துள்ளதாக வியாபாரிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். கொரோனா கட்டுப்பாடுகள் காரணமாக இரு மாநில எல்லைப் பகுதிகளில் போக்குவரத்து பதிவு முறை கட்டாயமாக்கப்பட்டுள்ளதால் கேரளாவிலிருந்து தமிழகத்திற்கு வரும் வாகனங்களின் எண்ணிக்கையும் பெருமளவு குறைந்துள்ளன. இதனால் பூக்களை வாங்க கேரள மாநிலத்தவர்கள் வருகையும் குறைந்து உள்ளதால் பூக்கள் விற்பனையாகாமல் தேக்கமடைந்து உள்ளதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். தமிழகத்தில் கோவில் விழாக்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதும் பூக்கள் விற்பனை பாதிப்படைய முக்கிய காரணம் என வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். யோகி பாபு நடிப்பில் திரைக்கு வந்த மண்டேலா திரைப்படத்தில் மருத்துவ சமூகத்தை இழிவுபடுத்தும் வகையில் காட்சிகள் இருப்பதாகவும் அவற்றை நீக்க கோரியும் படத்தின் இயக்குநர் தயாரிப்பாளரை கைது செய்யக்கோரி அனைத்து முடித்திருத்தும் தொழிலாளர் நலசங்கம் சார்பில் கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு அளிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் சிம்ஸ் பார்க் குடியிருப்பு பகுதியில் ஒற்றை காட்டெருமை ஜாலியாக உலா வருகிறது. இதனால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். காட்டெருமையால் அசம்பாவிதம் ஏற்படும் முன் அதனை வனத்துக்குள் விரட்ட வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழை பெய்யாத காரணத்தால் குற்றாலம் மீனருவி முற்றிலும் வறண்டு காணப்படுகிறது. மேலும் கொரோனா கட்டுப்பாடுகளால் சுற்றுலா பயணிகள் வருகை ஒற்றை இலக்கத்திலேயே உள்ளது. இதனால் வர்த்தகமும் பாதிக்கப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூரில் சுகாதாரத்துறை, வருவாய்த்துறை, பேரூராட்சி அதிகாரிகள் கொரோனா தடுப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது முகக்கவசம் அணியாமல் சுற்றியவர்களிடமும் சமூக இடைவெளியை பின்பற்றாத கடைகளிடமும் 200 ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டது. திருக்கோவிலூர் அருகே உள்ள மேமாலூர் கிராமத்தில் பிளாஸ்டிக் துப்பாக்கி தயாரித்து அதனை பயன்படுத்தி மக்களை அச்சுறுத்திய அலெக்சாண்டர் என்பவரை போலீசார் கைது செய்தனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதியின் மறைந்த காங்கிரஸ் வேட்பாளர் மாதவராவ் உருவப்படத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார். பின்னர் மாதவராவ் குடும்பத்தாருக்கு திருமாவளவன் ஆறுதல் கூறினார். புதுக்கோட்டை மாவட்டம் பேராங்குளம் அருகே உள்ள தனியார் மருத்துவமனையில் சுப்பிரமணியபுரத்தைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற வேளாண்மைத்துறை அலுவலர் டயாலிசிஸ் செய்ய வந்துள்ளார். அவர் எதிர்பாராத விதமாக உயிரிழந்த நிலையில் உறவினர்கள் நிர்வாகத்தின் அலட்சியத்தால் உயிரிழந்ததாக கூறி முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே விளையாடிக் கொண்டிருந்த சிறுவர்கள் தேன்கூட்டை கல் எறிந்து களைத்ததால் தேனீக்கள் கடித்ததில் 5 சிறுவர்கள் உட்பட 7 பேர் காயமடைந்தனர். இதனையடுத்து ராசிபுரம் அரசு மருத்துவமனையில் சிறுவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. நாடு முழுவதும் 2வது அலையாக கொரோனா தொற்று பரவி வருகிறது. தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்களில் கொரோனா தொற்று தீவிரமாக பரவ தொடங்கியுள்ளது. இதனை கட்டுப்படுத்த சேலம் மாவட்டம் எடப்பாடி நகராட்சி ஆணையாளர் பழனியப்பன் உத்தரவின் பேரில் துப்புரவு பணியாளர்கள் எடப்பாடி பேருந்து நிலையத்தில் உள்ள கடைகள், பேருந்துகள், உழவர் சந்தை, காய்கறி சந்தையில் கிருமி நாசினி தெளிக்கும் பணியை மேற்கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூரில் தங்க புதையல் எடுத்து தருவதாக ஆசை வார்த்தை கூறி விவசாயியிடமிருந்து 22 லட்சம் ரூபாய் மற்றும் 45 சவரன் நகைகளை ஏமாற்றி கொள்ளையடித்த ஜோதிடர் சசிகுமாரை போலீசார் கைது செய்துள்ளனர். மதுரை மாவட்டத்தில் கொரோனா பரவல் அதிகரித்து வரும் நிலையில் காமராஜர் பல்கலைக்கழகத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 230 படுக்கைகள் தயார் செய்யப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த நொச்சிப்பட்டி பஞ்சாயத்து பகுதியில் கொரோனா நோய் தடுப்பு குறித்து தண்டோரா மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் கொரோனா தடுப்பு விதிகளை பின்பற்றாதவர்கள் மீது இதுவரை சுமார் 5000 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 10 லட்சம் ரூபாய் வசூல் செய்யப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டம் திசையன்விளை மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்தது. இதனால் மெயின் பஜார் பகுதி நீரில் மூழ்கியது. கொரோனா பரவலை கருத்தில் கொண்டு திருவள்ளூர் மாவட்டம் சிறுவாபுரியில் உள்ள முருகன் கோவிலை மூட கோட்டாட்சியர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். ஆனால் முறையான அறிவிப்பு இல்லை என கூறி பக்தர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் உள்ள 200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஆரணி கோட்டை விளையாட்டு மைதானத்தில் தேங்கியுள்ள மழைநீரை அகற்றி மைதானத்தை சீரமைத்து தருமாறு பொதுமக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். புதுச்சேரியில் சுட்டெரிக்கும் வெயில் காரணமாக கடற்கரை உள்ளிட்ட சாலைகள் வெறிச்சோடி காணப்படுகிறது. இதனால் சுற்றுலா பயணிகள் வருகை குறைந்தது வியாபாரிகளை கவலையடை செய்துள்ளது.